friends, welcome to Kumari Special. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி வந்து chicken 65 பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா டேஸ்டியா chicken 65 பண்ணலாம்னு பார்க்கலாம். chicken 65 பண்றதுக்கு ஒரு 280 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்துர்க்கேன். இந்த சிக்கனை வந்து இப்படி சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நல்லா கழுவி வச்சுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக பொடியாக நறுக்கி வச்ச கறிவேப்பிலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சிக்கன் 65 வந்து நல்ல ஒரு சாஃப்டாக வரும். மினிமம் அரை மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற வச்சு எடுங்க. 1 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்தாச்சு. சிக்கன்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட வந்து நீங்கள் எக்கும் போட்டுக்கலாம். முட்டை போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ தயிர் ஆட் பண்ணதுனால முட்டை ஆட் பண்ணலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வைங்க. அதில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விடுங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் விடுறேன். இப்போ ஆயில் சூடானது வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் லோவில் வச்சுருங்க. ஊற வச்ச சிக்கன் பீசஸை 1 by 1 ஆட் பண்ணலாம். இப்போ இதை மீடியம் லோவில் வச்சு நல்லா அதை ஃப்ரை ஆக விடலாம். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் மறுபக்கம் அதை திருப்பி போடுங்க. நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா வந்து கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணியாச்சு. இனி இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படி ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் விரித்து அதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணின சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து வைங்க. இப்போ இதுக்கு வந்து இதை அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா வந்து இதை வந்து சீசனிங் பண்ணியும் சாப்பிடலாம். இப்போ எப்படி வந்து இந்த சிக்கன் 65க்கு சீசனிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வைங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விடுறேன். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அதை போட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்குங்க. பெரிய பல்லு பூண்டை வந்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி கூடவே வதக்கிடலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் போட்டு வதக்குங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ். ரெட் சில்லி சாஸ் இல்லாதவங்க வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போடலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு 1-2 நிமிஷம் இதை லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் 65 ரெடி. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.